Welcome student, I am Ganesan. So in the testing hypothesis sum பார்ப்போம். So already in introduction video கொடுத்திருக்கேன். Small sample, large sample. Large sample இருந்தா 4 டைப் சொல்லிருந்தேன். என்னென்ன டைப் சொல்லிருக்கேன்? Single mean, difference of mean, single proportion, difference of proportion. சொல்லி இந்த 4 டைப் சொல்லிருக்கேன். இது என்ன டைப்ன்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a manufacturer of light bulbs claims that an average of 2% of bulb manufactured by him are defective. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுல 2% வந்து டிஃபெக்டிவா இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 400 பல்ப்ஸ். ஸோ அங்கேயே வந்து விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னோட வேல்யூ 400, அப்போ 30 விட அதிகமா இருக்கனால இது லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள்னா 4 டைப் தான் இருக்கு. சிங்கிள் மீன், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். சரி, இந்த 400 பல்ப்ல 13 டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 13 டிஃபெக்டிவ் சொன்னதுல வந்து மீன்ன்ற வேர்டே இல்லை பாருங்க. மீன், ஆவரேஜ்ன்ற வேர்டே இல்லைன்றதுனால இது கன்ஃபார்மா சிங்கிள் மீனும் டிஃபரன்ஸ் ஆஃப் மீனும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ப்ரொபோர்ஷனா தான் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, 400 பல்ப்ல 13 பல்பு தான் டிஃபெக்டிவா இருக்கு எடுத்த சாம்பிள்ல. அப்போ இதுதான் ப்ரொபோர்ஷன். அவுட் ஆஃப் 400, 13 டிஃபெக்டிவ். ஸோ தட் இட் இஸ் ப்ரொபோர்ஷன். அட் த சேம் டைம் இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாம்பிள் தான் இருக்கு, இன்னொரு சாம்பிள் கொடுக்கல. அப்போ சிங்கிள் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ டைப்பை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். திஸ் இஸ் என்ன டைப்னா சிங்கிள் ப்ரொபோர்ஷன். சிங்கிள் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சிங்கிள் ப்ரொபோர்ஷன்னா அதுக்கான ஃபார்முலா Z ஈக்குவல் டு P மைனஸ் P டிவைடட் பை ரூட் ஆஃப் PQ பை N. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூல ஸ்மால் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க ப்ரொபோர்ஷன் அவுட் ஆஃப் 400ல 13 டிஃபெக்டிவ். அப்போ 13 பை 400, 400ல 13 டிஃபெக்டிவ் அப்படின்றது அந்த சாம்பிள்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேனுஃபேக்சரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2% டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொபோர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன். ஏன்னா மேனுஃபேக்சர் கொடுக்கறது வந்து பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் எப்பவுமே கேபிட்டல் பின்னு சொல்லணும். அது வந்து 2% அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2% ஆனது 2/100. அப்போ 2/100 நம்ம கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து 0.02 டேரக்டாவே தெரியும். 0.02 போட்டுருங்க. ஸ்மால் பியோட வேல்யூ இது வந்து சாம்பிள்ல இருந்து வர ப்ரொபோர்ஷன். சாம்பிள் ப்ரொபோர்ஷன் வந்து 13/400. அதுவும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 0.0325. சரி, ஃபார்முலாக்கு தேவையில்லாத ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் நம்ம கியூ தெரியணும். கேபிட்டல் பியும் கேபிட்டல் கியூவும் தெரியணும். ஸோ கேபிட்டல் கியூக்கான ஃபார்முலா வந்து 1 minus capital P. ஸோ அப்போ 1 minus 0.02 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு 0.98. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபார்முலாக்கு தேவையானது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5% லெவல் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து 5% லெவல். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்ணணும். ஸோ நல் ஹைபோதீசிஸ், ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். சரி, என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். நம்ம இப்போ இதில் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, கேன் யூ சப்போர்ட் த மேனுஃபேக்சரர் கிளைம். அவங்க சொல்ற 2% தான் டிஃபெக்டிவ் இருக்குன்றதை நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இப்போ நல்லா பாத்துங்க, அவங்க சொன்ன இதுதான் நம்ம என்னன்னா அவங்க சொன்னதுதான் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா அவங்க சொன்ன 2% டிஃபெக்டிவ் சொன்னாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க சொன்ன டிஃபெக்டிவ் வந்து 2% தான் இருக்கு அப்படின்றத எடுத்துக்கணும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா இன்னும் கிளியரா சொல்லிடுற கவனிச்சிங்க. இந்த மீன், சிங்கிள் மீன், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் எல்லாமே மியூல சொல்லுவோம் நம்ம. ஏன்னா பாப்புலேஷன் மீன் மியூ. இங்க ப்ரொபோர்ஷன் வரும்போது அப்படியே பி. ஸோ பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் இங்க பின்னு சொல்லணும். இங்க வந்து அப்படியே உல்டாவா மாத்தி சொல்லணும். சரிங்களா? சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன கிளைமனை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 2% டிஃபெக்டிவ் தான் வருது அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் என்ன எடுக்கணும்? பி நாட் ஈக்குவல் டு 0.2 எடுக்கணுமா அப்படின்றது நான் இங்க கிளியரா இன்னும் நிறைய வேர்ட்ஸ் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ பி நாட் ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம்? 2% கிடையாது. 2% கிடையாது, டிஃபெக்டிவ் 2% கிடையாதுன்னா ஒன்னு 2% விட அதிகமா இருக்கலாம், இல்ல 2% விட கம்மியா இருக்கலாம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க சொன்ன டிஃபெக்டிவ் 2% விட கம்மியா இருந்ததுன்னா நம்மளுக்கு நான் ஹாப்பி தானே, அது வந்து நம்ம ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அது சப்போர்ட் பண்றதுக்குள்ளதான் போயிடும். அதனால நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. எப்போ அவங்க சொன்ன டிஃபெக்டிவ் தப்புன்னு நம்ம சொல்லணும்னா
2க்கு மேல டிஃபெக்டிவ் வந்தாதான் அவங்க சொன்னது தப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, அவங்க 2% டிஃபெக்டிவ்னு சொன்னதை நல்ல ஹைபோதீசிஸும், ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் இல்ல 2%க்கு மேல டிஃபெக்டிவ் வருது அப்படின்றது சொல்றது தான் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ். சரிங்களா? ஸோ இது நல்ல ஹைபோதீசிஸ், இது ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ். அப்போ இது வந்து கிரேட்டர் தென் வரதுனால இது ஒன் டைல்டு டெஸ்ட். ஒன் டைல்டு டெஸ்ட். இது ஒன் டைல்டு டெஸ்ட்னு சொன்னோன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கான டேபிள் என்னவோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இதான் இந்த டேபிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன் டைல் டெஸ்ட். இந்த ஒன் டைல் டெஸ்ட்ல நம்மளுக்கு 5% லெவல் அப்படின்னா 1.645 இதுதான் இந்த டேபிள் வேல்யூ. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலானா z ஈக்குவல் டு ஸ்மால் p மைனஸ் கேபிட்டல் P டிவைடட் பை ரூட் ஆஃப் PQ டிவைடட் பை n. ஸோ இதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் p என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மால் p வந்து 0.0325 மைனஸ் கேபிட்டல் P வந்து 0.02 டிவைடட் பை ரூட் ஆஃப் கேபிட்டல் P 0.02 இன்ட்டு கேபிட்டல் Q 0.98 டிவைடட் பை என்னோட வேல்யூ 400. ஸோ அதை எழுதிக்குங்க. ஓகே, இது அப்படியே நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நியூமரேட்டர் நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.0125 அப்படின்னு ஒரு நியூமரேட்டரில். டினாமினேட்டர் நீங்கள் அப்படியே கால்குலேட்டர் டினாமினேட்டருக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் கால்குலேட்டரில் போட்டால் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்கிறேன் கவனிங்க. இப்போ உங்கள் கால்குலேட்டர் என்ன காட்டும் அப்படின்னா 4.9 இன்ட்டு 10⁻⁻05 அப்படின்னு உங்கள் கால்குலேட்டரில் காட்டும். அது எப்படி எழுதணும்னு நீங்கள் ஃபில்அப் பண்ணுறேன் கவனிங்க. இப்படி வந்துச்சுன்னா அந்த கால்குலேட்டர் இங்கே 5 இருக்கு பார்த்தீங்களா, 5 0 போட்டுங்க. 0 பாயிண்ட்னு போட்டு 2 3 4 5 0 போட்டுருங்க. ஆனால் நடுவில் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் டாட் வச்சிருங்க. இங்கே 5 இருக்கிறதுனால 5 zeros போட்டுட்டு 49 அப்படின்னு எழுதுங்க. இங்கே 49 எழுதினாலும் சரி, இல்லை ரவுண்ட் அப் பண்ணி இதை 5ன்னு மாற்றிக்கிட்டு போட்டாலும் சரி. அவ்வளோதான். இதுதான் கால்குலேட்டர்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதிக்கிறோம். இதையும் திருப்பியும் ஃபுல்லாக அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1.7678 அப்படின்னு கிடைக்கும். which is greater than the table value. Table value என்னது 1.645 விட இது greater than இருக்கு. Therefore, we reject the null hypothesis. We reject the null hypothesis H0. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர்.